அர்ஜுன், ஆரம்பத்திலேருந்தே நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். அந்த பொண்ணு உனக்கு சரியானவ இல்ல, இந்த வீட்டுக்கு தகுதியானவ இல்லைன்னு சொன்னேன். என் பேச்ச நீ கேட்கவே இல்லை. இப்ப பாரு, உனக்கே புரியுதில்ல? அவ மேல ஆசைப்பட்டு பிடிவாதம் பிடிச்சு உனக்காக உயிரை விடுற மயூரியை விட்டு போய் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லையே அர்ஜுன். இந்த வாழ்க்கைக்காகவா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ச்சே, எங்க இருந்து வந்தாளோ பாழா போனவ. பாட்டி ப்ளீஸ், வேற ஏதாவது இருந்தா பேசுங்க. ஏற்கனவே நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். சரி போகட்டும், விடு. என் மனசுல இருந்த சங்கடத்தை நான் சொல்லிட்டேன்ப்பா. அதற்கட்டும், நான் உங்ககிட்ட பேச வந்ததே வேற முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி. என்ன பாட்டி? அர்ஜுன், இன்னைக்கு கோயில்ல ஒரு பெரிய பறவை உன்னை தாக்க வந்துச்சுன்னு சொன்னல. அந்த பறவை அன்னைக்கு உன்னை மொட்டை மாடியில தாக்க வந்துச்சே, அதே பறவை தானே? ஆமா பாட்டி, அதே பறவை தான். அதோட கழுத்துல அதே அடையாளம் இருந்துச்சு. ஆனா இந்த தடவை அந்த பறவையோட கழுத்துல பாம்பு இருந்துச்சு. இத கேட்டா நம்ப முடியாதுதான் பாட்டி. பார்த்த என்னாலே நம்ப முடியல. இல்ல, அந்த மாதிரி பாம்பும் பறவையும் ஒன்னா இருக்கிறத யாராவது பார்த்திருக்காங்களா இல்ல கேட்டிருக்காங்களா? இதெல்லாம் எப்படி நடக்கும் பாட்டி? சொல்லுங்க பாட்டி, இப்படி எல்லாம் கூட நடக்குமா? ஒரு கழுகு மாதிரியான பறவையும் பாம்பும் ஒன்னா இருக்குன்னா இது இயற்கைக்கு விரோதமானது இல்ல? அதுவும் அது இந்த மாதிரியான தாக்க வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ரகசியம் இருக்குன்னு அர்த்தம். யாரோ வேணும்னே தான் அந்த பறவையை என் பின்னாடி சுத்த விட்டுருக்காங்கன்னு தானே அர்த்தம். பாட்டி, இந்த காலத்திலயும் இப்படியெல்லாம் நடக்குமா பாட்டி? என் வாழ்க்கையில நான் பார்க்கறது எல்லாமே ஏதோ கற்பனை கதை மாதிரியே இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கழுகு பறவையோட குறி என் கண்ணு மேலதான் இருந்துச்சு. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி பாட்டி, அது என் கண்ணை தான் கொத்த வந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. இத்தனை நாள் இது எல்லாத்தையும் ஏதோ கோயின்சிடென்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன்.